நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்தியாவிலேயே உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை திறம்பட கையாள்வதிலும் உடல் உறுப்பு தானத்தில் தொடர்ந்து முதலீடு வைக்கும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். இது 8வது முறை நண்பர்களே. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் தற்போதைய எண்ணிக்கை எவ்வளோனா 38. பின்வருவற்றுள் மைக்கால் என்ற கைபேசி செயலியை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எதுனா இந்திய தொலைத்தொடர் ஒழுங்குமுறை ஆணையம். அப்புறம் ஒரு போட்டு கொடுத்துருக்காங்க. அயோத்தி விமான நிலையம், மகரிஷி வால்மீகி, பஞ்சாப் அதம்பூர் விமான நிலையம், ஸ்ரீ குரு ரவிதாசர் மகாராஜ் ஜி, போகாபுரம் சர்வதேச விமான நிலையம், அல்லூரி சீதாராமு ராஜு, சண்டிகர் சர்வதேச விமான நிலையம் பகத்சிங். இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா மோனிஷா சக்கரவர்த்தி. ரிசர்வ் வங்கியின் புதிய செயலராக. இந்திய ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கடன்களுக்கான ரெப்போ ரேட் விகிதம் தற்போது எவ்வளவு உள்ளதுன்னா 5.25%. 2026ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற்று ஜெயின்ட் லூயிஸ் ரேபிட் ஃப்ளீட்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் பாருங்கள். 7வதுக்கு பிரக்யானந்தா. தவறான ஒன்று தேர்ந்தெடுக. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பெருந்தலைவர் காமராஜ் காலை உணவு திட்டமாக மாற்றிருப்பாங்க. நான் முதல்வர் திட்டத்தை திறன் தமிழ்நாட்டுன்னு மாற்றிருப்பாங்க. மகளிர் விடியல் பயணத்தை இங்கே மக்கள் பயணம் சொல்லியிருக்காங்க. இது மகளிர் பயணம்னு மாற்றிருப்பாங்க. விடியல் மட்டும் எடுத்துருந்துருப்பாங்க. முதலமைச்சரின் தாய்மார் திட்டம் வீடு தேடி பொருட்கள் வழங்கும் திட்டம்னு மாற்றிருப்பாங்க. ABD சரி. இந்த மகளிர் விடியல் பயணம் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 2026 வாஷிங்டன் DC ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டம் வென்றவர் டெய்லர் பிரிட்ஸ். இந்திய உறுப்புதான தினம் ஆகஸ்ட் 3. பின்வருவனற்றில் எந்த பசிபிக் தீவு நாடு தனது பெயரை ரிபப்ளிக் ஆஃப் நவோரா என்று அதிகாரப்பூர்வமாக மாற்றியதுன்னா நவுரு. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆண்களுக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வென்ற இந்திய வீரர் திலீப் மகாது காவித். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றன. 2030ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. ரெண்டுமே சரி நண்பர்களே. 2030 இந்தியாவில் நடைபெற போது எங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில். இந்தியாவில் சிறப்பு பொருளாதார மண்டல ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை பிடித்துள்ளதுன்னா 4வது இடம். 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கப்பட்டியல் இந்தியா எத்தனாவது இடத்தை பிடித்ததுன்னா 4வது இடம். 2026-27ஆம் நிதியாண்டில் மத்திய பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமாக குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னா 4.3%. உள்நாட்டு உற்பத்தியில் எவ்வளோ குறைக்க இலக்கு நினைக்கணும் 4.3%. 2026ஆம் ஆண்டுக்கான லோகமானிய திலகர் தேசிய விருது பெற்றவரான அஜித் தோவல். இது ஒரு தனியான அமைப்பு கொடுக்கறது. பிடிச்சதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.